உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் 7 வசனங்கள் வாசித்தோம். 7வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்ற அளவிலே இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 8வது 9வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். திரும்ப வாசிக்கிறேன், இதை கவனிங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். பாருங்க, மகனே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மகனே மகளே என்று அழைக்கிறார். இங்கே சொல்கிறாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நிதானிக்கிற அளவுக்கு சிறு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தேவன் அவர்களுடைய நேரடியாக பேசுகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பாருங்க, சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நேரடியாக தேவன் பேசுவதை கவனித்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவதற்கு விவரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் தாயும் தகப்பனுமே தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளை தேவனுக்கேற்ற வளர்க்கிற வளர்ப்பு, அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அப்படி எழுதியிருக்கு. பாருங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனுக்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்கள், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுனா நீ நல்லா இருப்ப, நீண்ட நாள் வாழ்ந்திருப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பூமியில் நம்முடைய பெற்றோர் தான் நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக முழு இருதயத்தோடு பிரயாசப்படுவார்கள். மற்ற நண்பர்கள், உறவினர்கள், சில நண்பர்கள் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை, அது விசேஷமானது தான். ஆனால் பொதுவாக தகப்பனும் தாய் மட்டும்தான் பிள்ளைகளுடைய நன்மைக்காக முழு இருதயத்தோடும் பிரயாசப்படுகிறவர்கள். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை கனம் பண்ணு. ஏன் கனம் பண்ணுன்னா, இவர்கள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். தேவன் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை தேவ பக்திக்குரிய சந்ததியை உருவாக்குவதே. ஒருவனை படைத்தார், அப்புறம் ஒருத்தியை ஏன் படைத்தார்னு கேட்டால் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு சொல்லி அங்கே மல்கியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்கலாம்.
ஆக பெற்றோருக்குன்னு ஒரு கடமையை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை தேவனுக்கேற்ற விதத்தில் வளர்க்கிறதற்காக. அது எந்த காலகட்டங்களில் நடக்கிறது? பிள்ளை பிறந்த உடனே நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் இந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்த பிறகு தேவனே நேரடியாக சார்ஜ் எடுக்கிறாரு. தேவனே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, அதாவது வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு வேலையை அவர் எடுத்துடுறாரு. ஆதலால் இங்கே கவனிங்க, பாருங்கள், இந்த பெற்றோர்கள் வழி நடத்தக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னா பெற்றோருக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கொடுத்துருக்கிறாருன்ற அர்த்தம். ஆக பிள்ளைகளை வளர்க்கறதில் பெற்றோருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவனை கண்டித்து வளர்க்கணும்னு சொல்கிறாரு. பிரம்ப கையாண்டா அவன் ஒன்றும் செத்து போயிட மாட்டான், ஆனால் அவனுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்புவிப்பாயே அப்படி சொல்கிறாரு. பிள்ளையானாலும் அது நல்ல பிள்ளையோ இல்லை என்பது அதோடைய வருங்காலத்தில் தான் தெரியும்னு. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அந்த வழியை விட்டு விலகி போக மாட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக இந்த வசனங்களையெல்லாம் கவனிக்கும்போது இந்த பிள்ளைகள் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் இந்த பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளையை தேவனுக்கேற்ற விதத்தில் வளர்க்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். ஆதலால் இப்பொழுது தேவனே சொல்லுகிறார், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. வாலிப வயது வந்த பிறகும் கூட இவர்கள் ஒன்றும் அனுபவசாலிகள் அல்ல. ஆனால் பெற்றோர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள் என்றால் இந்த உலகத்துக்குரிய அனுபவங்களும் இருக்கும். அதுவும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே இந்த உலகம் எவ்வளவு வெறுக்கிறது, எதிர்க்கிறது, தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் நல்ல காரியங்களை அறிந்திருப்பார்கள். ஆதலால் பெற்றோருக்கு அநேக விவரங்கள் தெரிந்திருக்கிறபடியாலே வாலிப வயதில் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இங்கே பாருங்கள், இந்த தேவனுக்கு தேவன் அவர் ஆண்பால் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆதியிலே தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை படைத்தார், ஆதாமை படைத்தார் என்று சொல்லிவிட்டு அவருடைய சாயலே அவருடைய ரூபத்தில் படைத்த போது ஆதாம் முழு மனிதன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாரு? இந்த முழு மனிதனாக இருந்த ஆதாமை அவன்கிட்டருந்து விலா எலும்பு ஒன்று எடுத்து ஏவாளாக செஞ்சு விட்டார். அப்போ தேவன் தாய் தகப்பன் என்ற இரண்டு தன்மையையும் உடையவராய் இருக்கிறார் என்பதை சற்று கவனிப்போமாக. தகப்பன் கண்டிப்போட புத்தி சொல்லி வளர்க்கிற ஆள், தாய் அன்பு செலுத்தி அன்பிலாலே பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்தக்கூடிய ஆள். ஆதலால் இந்த தாயும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய புத்தி, அந்த தன்மை தேவனுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது தேவன் நமக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து வழி நடத்த வல்லவர். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தாளாட்டுவேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. தாளாட்டுறது யார்? தாய் தானே. ஆக தேவனே தகப்பனும் தாயுமா இருந்து வழிநடத்த வல்லவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த வாலிப வயது வந்த உடனேயே பிள்ளைகளுக்கு ஒரு என்ன இவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்கணுமா? எப்போ பார்த்தாலும் இவங்க இதை இதை செய்யாத போட்டு அலட்டுறாங்க அப்படின்னு இந்த பொதுவாக பிள்ளைகள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த பெற்றோருக்கு ஒரு காரியம் தெரியும். பிள்ளை கர்த்தருடைய வழியை விட்டு, அதாவது நேர்மையான கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறப்ப ஆரம்பத்தில் தெரியாது, பின்னாடி ஆபத்து இருக்கிறது என்று இவர்களுக்கு தெரியும். ஆதலால் இவர்கள் ஒரு ஆபத்து வராமல் இருக்கும்போதே பின்னாடி வர இருக்கிற ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா?
அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் எங்கேயா மாட்டிக்கிறோம். அப்புறம் அதை காப்பாற்றுறதுக்காக பெற்றோர் போக வேண்டிய அவசியம் வருகிறது. ஆனால் ஆரம்பத்திலே இந்த பிள்ளைய பெற்றோருடைய வார்த்தைகளை கவனிக்கக்கூட ஆளாக இருந்தால் இந்த வர இருக்கிற ஆபத்துகள்லேருந்து அவங்க தப்பிக்கொள்வாங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எப்படி கல்வியிலையும் சரி, இப்போ இந்த காலங்களில் கல்வி கற்று டிகிரி வாங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு நல்ல மனிதனாக மனுஷியாக, நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக எப்படி வாழ்கிறதுங்கிறத அவங்க அதை கற்றுக்கிறல. பள்ளிக்கூடமாக கல்லூரி அதை சொல்லி கொடுக்காது. ஒரு வேளை சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க அதை கண்டுக்கிறல. பிள்ளைகளும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதுக்காக படிக்கணும், அதை தான் கவனித்தாங்களே ஒழிய, பெற்றோரும் அதை தான் கவனித்தாங்களே ஒழிய, அங்கே பாடங்கள் படிக்கப்படுகிறது, ஆனால் நற்குணசாலிகளாய் வளர்ப்பதற்கான காரியம் அங்கே சொல்லப்படவில்லை. ஸ்கூலில் எல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ், நல்லொழுக்க வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது ஓரளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கிளாஸு அப்படி இருக்கிறதுனால ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஆனாலும் பெற்றோருக்கு தான் பெரிய பங்கு இருக்கிறது. ஒருவேளை சபைக்கு வரக்கூடிய ஆட்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு சபையும் தேவனுக்கேற்ற வழிகளை சொல்லி கொடுக்கறது. அதான் சண்டே கிளாஸ்லாம் பிள்ளைங்களை வச்சுருக்குறோம். ஆனால் பாருங்கள், இங்கே மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அங்கே அந்த ஸ்கூலு காலேஜிலலாம் சொல்லி கொடுக்காதனால அப்பா அம்மா சொல்கிறத நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீ அப்பா அம்மா பேச்ச கேட்டு வளர்ந்தேன்னா அந்த போதனைகள் உன் தலைக்கு அலங்காரமான கிரீடத்தையும், அலங்காரமான முடியும்னு போட்டிருக்க, அலங்காரமான கிரீடத்தையும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். கழுத்தில் நல்லா ஒரு செயின் போட்டால் அழகா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாமல் நல்லா கீழ்ப்படிந்து வரும்போது, இந்த போதனைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மேன்மையான அலங்காரமான மரியாதைக்குரியதாக இருக்கும் என்று பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை தேடி போகிறப்ப அந்த மாப்பிள்ளைக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ஒரு மரியாதை தேவையாக இருக்கிறது. இப்போல்லாம் வெறுமனை படிச்சுட்டு டிகிரி வாங்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த டிகிரி மட்டும் இவங்களோட நடத்திடுமா? நடத்தாது. இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக, வருஷத்துக்கு 1-2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆனாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்கவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறத தான் பார்க்குறாங்க. குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க அவ்வளோ மனசை செலுத்தலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதான் முன்ன சொல்லுவாங்க, பெரிய குடும்பம் இருந்தது, அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டிகை 2 தாத்தா பாட்டிகை இருப்பாங்க, அப்புறம் அவங்க பிள்ளையெல்லாம் அங்கே இருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் அங்கே இருக்கும். அதில் நல்லது கெட்டது அல்லது நெருக்கங்கள் அல்லது விசாலங்கள், எதில் எவ்வளவு ஈஸி மக்களோடு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்படி அதே சமயத்தில் எப்படி நற்குணசாலியாக இருக்கிறது, பெரியவங்க இருப்பாங்க, அவங்க புத்தி சொல்லி நடத்தக்கூடிய அப்படி அமைப்பெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த காலங்களில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்கவங்க மாப்பிள்ளை பொண்ணு நிறையா சம்பாதிச்சதுனால நாங்கள் மட்டும் ஏன் சம்பாதிச்சு மொத்தமாக அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்னு தனி குடும்பம் அமைச்சாங்க. தனி குடும்பம் அமைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னாக்க இப்போ இந்த செல்ஃபோன் வேறு வந்துச்சுங்களா, செல்ஃபோன் வேறு வந்துச்சு. தனி குடும்பம் அமைச்சா அவங்க பிள்ளைய வச்சுருந்தாங்க, ரைட்டு. ஆனால் இப்போ செல்ஃபோன் வந்ததுனால இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு, பொண்ணு அந்த பக்கம் இருக்க செல்லை கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது, மாப்பிள்ளை இந்த பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அங்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு காட்சியை இப்பொழுது படம் பிடித்து காட்டுகிறார்கள். புருஷன் மனைவியாக வீட்டில் இருந்தாலும் அவங்க செல்லை பார்த்துக்கிட்டே தான் நேரத்தை போக்குறாங்களே ஒழிய, புருஷன் மனைவியோ மனைவி புருஷனையோ கவனிக்கக்கூடிய, அவங்களுடைய நன்மையை கவனிக்கக்கூடிய, அவங்களுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு மனதை செலுத்துகிறதுக்கு ஆட்கள் இல்லை பாருங்க.
இப்போ இப்போ நம்ம வழி நடத்துகிறது எது? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சினிமா தான் மக்களை வழி நடத்துச்சு. இப்போ வழி நடத்துகிறது செல்ஃபோன். செல்ஃபோனில் என்னென்னத்தை அவங்க எடுத்து பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்பா அம்மா நடத்தணும்னு சொன்னார் கர்த்தர். சரி, அதுக்கப்புறம் ஸ்கூலில் காலேஜில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க ஓரளவுக்கு செவ்வையாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வேலைக்கு போகும்போது கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கலைன்னாக்க அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகமெல்லாம் எழுதி வச்சுருக்கு. இந்த பொல்லாத இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும்னா இந்த நீதிமொழிகளை படிங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பொல்லாத உலகத்தில் எப்படி நீ நீதிமானா அதே சமயத்தில் ஆசீர்வாதமாக வாழ்கிறதுன்னு அதுக்காக தான் நீதிமொழிகள் புஸ்தகம் எழுதியிருக்கு. இப்போ அவங்க வேலைக்கு போவாங்க, இந்த கர்த்தர் கொடுத்த போதனையை கவனிக்காமல் அல்லது பெற்றோர் கொடுத்த போதனைகளை கவனிக்காமல் இவங்க இஷ்டத்துக்கு போனாங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அங்கே கெடுபடியாக இருக்கும் பாருங்கள். இந்த பாவத்தையும் அந்த பாவத்தையும் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த பாவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மட்டும்தான் கவனித்தாங்க. அதுக்கே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, செல்ஃபோன் கல்யாணம் பண்ண ஒரு பாடு செல்ஃபோனே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் மனைவி இருக்கிறா, புருஷன் இருக்கான், பிள்ளைங்க இருக்காங்க. மனைவி புருஷனை பற்றி நினைக்க நேரம் இல்லை, புருஷனுக்கு மனைவியை பற்றி நினைக்க நேரம் இல்லை, வீட்டு காரியங்களை கவனிக்க 2 பேருக்குமே நேரம் இல்லை, பிள்ளைகளையும் கவனிக்க 2 பேருக்குமே நேரம் இல்லை. பிள்ளைகளுடைய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அப்பா என்ன செய்கிறாரு? அவர் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அம்மா என்ன செய்கிறாங்க? அவங்களும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? எங்களுக்கு ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை எங்கே போகிறது? இது எங்கே போய் முடியும் என்று கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். தேவனுக்கு ஏற்ற சந்ததி, அதாவது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு தேவன் குடும்பத்தில் அருள் செய்திருக்கிறார். ஆனால் இப்போ போகிற பார்த்தா இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளே தேவையில்லை. ஏன்னா அவங்கள வளர்க்கறதுக்கு தேவையான அந்த கவனம் செலுத்துவதற்கு நேரம் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அப்புறம் பிள்ளைகளும் தாறுமாறாக தான் வளருது. அதுக்கு கணக்கே இல்லை, அது என்ன போய் எங்கே முடியுதுன்னு கணக்கே இல்லை. ஆனால் அருமையானவர்களே, இதை கவனியுங்கள், பெற்றோர்கள் இதை கவனிக்க வேண்டும். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். சிரசுக்கு அலங்காரமான முடியும்னா பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்க்க போகிறப்ப, வாலிபாவில் பார்க்க போகிறப்ப அந்த மாப்பிள்ளை ஒரு மரியாதைக்குரிய ஆளாக, நல்லா சம்பாதிக்கிறவரா, அவர் வேலை பார்க்குற இடங்களில் போக்குவரத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல மனுஷன்னு பேர் வாங்கி இருந்திருப்பார். அதுதான் பாருங்கள் உன் தலைக்கு சிரசுக்கு அலங்காரமான கிரீடம் அப்படி சொல்லியிருக்கு. அது உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும். நல்ல செயின் போட்டால் எப்படி அழகாக இருக்கோ அதுபோல் அது இந்த எனக்கு விளங்கலை. அது ஆண்கள்லாம் இப்போ செயின் போட்டுக்கிட்டு மைனர் செயினா அல்லது சண்டியர் செயினா? மைனர் போட்டிருந்தா மைனர் செயின், சண்டியர்கள் போட்டிருக்க செயின் சண்டியர் செயின். இது ரெண்டுமே என் கண்ணுக்கு அழகாக இல்லை. அது என்னமோ அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இங்கே பைபிளில் அப்படி எழுதியிருக்கிறத நான் வாசிச்சிட்டேன், நான் சொல்லிட்டேன். உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பெண்களுக்கு ஒரு செயின் போட்டிருந்தா, சும்மா இருக்கிறத விட ஒரு செயின் போட்டிருந்தா பார்க்க நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஓகே, ஆக இதை கவனிங்க. என்ன நடந்திருக்கு? தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான கிரீடமும் முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். சரி, இது பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரு சின்ன ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 10 முதல் 19 வரைக்கும் வாசிக்கிறேன். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே.
எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமன்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடை விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகல பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களே ஆகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களே ஆகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விருப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இங்கே பாருங்க, இங்கே ஐஸ்வர்யம் அல்லது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை பற்றி இங்கே இந்த 10வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் இருக்கிறதை வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் 2 வசனத்தில் சில முக்கியமான வரிகள் வந்துடுது. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடைய வா, ரத்தம் சிந்துபடி நாம் பதிவிருந்து இருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் அவர்களை நாம் உயிரோடை விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமை விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இங்கே பாருங்க, பாவிகளோடு சேர்ந்து மொத்தமாக கொள்ளையடித்து தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது, அது பற்றி இதில் எழுதியிருக்குது. நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், தேவன் ஒருவர் மட்டுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நன்மையை அனுப்புகிறவர். இந்த ரட்சிக்கப்படாத கூட்டம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையையும் பெற முடியாது. ஆதலால் அவங்க பக்கத்தில் யார் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதை கொள்ளையடிக்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், சிறு பிள்ளைகளை இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியை, அப்புறம் கொஞ்சம் வயசானோம்னா அவங்க பங்காளியை, அதுக்கப்புறம் அவங்க பகையாளியை. அப்படி தானே இந்த உலகம் சொல்லுது. முதல்ல அண்ணன் தம்பியை, அப்புறம் பங்காளியை, அதுக்கப்புறம் பகையாளியை. என்னது, வயசு ஆக ஆக பங்காளியாக இருக்கிறான், அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிறத இவன் பிடுங்கணுன்னு பகையாளியாகவே மாறிடுறான். ரட்சிக்கப்படாத மனிதர்கள், உலகம், சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் பைபிளில் சில காரியங்களை வாசிக்கலாம். அந்த ராஜாக்களுடைய காலம் வந்த பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அங்கே அந்த தேசத்து ராஜா இந்த தேசத்தில் யுத்தத்துக்கு போனால் அங்கே கொள்ளையடிச்சிட்டு போனால் அப்படியா எழுதியிருக்கோம். யுத்தங்கள் எதற்காக நடந்தனன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து தேசங்களில் இருக்கக்கூடிய ராஜாவை கொள்ளையடித்து, அந்த ஊரை கொள்ளையடித்து இவங்க நல்லா வாழ்கிறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த ரட்சிக்கப்படாத ஆளுங்க எப்போதுமே கொள்ளையடிக்கிறவங்க தான், அடுத்தவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஆனால் தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு வாசிச்சிருக்கமே, அதுபோல் தேவன் மட்டுமே பரலோகத்திலிருந்து நன்மையை அனுப்பக்கூடியவர். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ அவர்களுக்கு சம்மதியாதே. எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடை விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமை விழுங்குவோம். அவங்களை விழுங்கிட்டு விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய நிரப்புவோம். எதால்? கொள்ளை பொருளினால். வேலை செஞ்சு சம்பாதிச்சு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு,
நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சு நிறையா இருக்க மீதி இருக்கிற மாதிரி கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ நீ ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சம்பாத்தியத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோடைய பங்காளி ஆயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களே ஆகில். நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்குமா? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து மொத்தமாக போடுவாங்களாம். அப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், இப்பொழுதுமே கூட்டு முயற்சிகளில் சில கம்பெனிகளை நடத்தி சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாத்தியம் வரும். அப்போ அதில் ஒருத்தன் என்ன செய்வான், இவனை கழட்டி விடணும், இல்லாட்டி இவனை விழுங்கிடணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆளை காலி பண்ணிடணும்னு சொல்லி அதில் இருக்க ஒரு கூட்டாளியை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஏன்னா எங்களுடைய பங்காளி ஆயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் என்ன செய்வாங்க, கடைசியில் உன்னைய கழுத்தறுத்துருவாங்க. என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவங்க கூட சேர்ந்து நடக்காதப்பா அப்படி சொல்கிறாரு. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தஞ்சிந்த தீவிரிக்கிறது. தீங்கு செய்கிறதுக்கு தான் ஓடுறாங்களா, யாருக்காக கேடு செய்யணும். சிலருக்கு அடுத்தவங்களுக்கு யாராவது சண்டை மூட்டி விடலைன்னா தூக்கம் வராது. தீங்கு செய்கிறதுக்காக அவர்களுடைய கால்கள் ஓடுதான். ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. மனுஷ ரத்தத்தை சிந்துறதுன்றது, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. மனுஷன் தேவனுடைய சாயலில் இருக்கான். மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துனா தேவனையே அட்டாக் பண்ணி, தேவனுடைய சாயல் இருக்க மனுஷனை சிந்துனா தேவனையே அட்டாக் பண்ணி அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி ஒரு காரியம் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலில் இருக்க மனுஷனுக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அது பாவம். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ இல்லையா அதெல்லாம் கணக்கு வேறு. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலில் அந்த ரூபத்தில் அவனை அட்டாக் பண்ணி ரத்தத்தை சிந்துனா தேவனையே அட்டாக் பண்ண மாதிரி தான். அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. அது பறவைக்க வலை விரிக்க போகிறேன், விரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே போய் இறங்குமா தீனி சாப்பிட்றதுக்கு? போகாது. ஆனால் இந்த ஆட்களோ இவர்களோ தங்கள் ரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள். அடுத்தவனை கொன்று கடைசிக்கு இவன் பாவத்தை கட்டிக்கிட்டு இவன் நரகம் போகிறவனாக மாறுறான். தங்களுடைய ரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள், கண்ணி வைக்கிறாங்க. பொருளாசையுடைய எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். என்னது? பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். நிறைய புதையல் எடுக்க போகிறேன்னு போய் வழியில் எவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்க. அங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றேன்னு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் செத்து போயிடுவாங்க. இப்படி அநேக கதைகள் நம்ம கேள்விப்படுறோம். கதைகள் எங்கேருந்து உருவாகுது? சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து தான் கதைகள் உருவாகின்றன. ஆக பாருங்கள், இந்த பொல்லாத ரட்சிக்கப்படாத மக்களோட கூட சேர்ந்து வழி நடந்தால் அது எவ்வளவு தீங்காக முடிகிறது என்று பாருங்கள். முதல்ல பார்த்தா, மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும். அதுக்கப்புறமா, மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நயங்காட்டுவாங்க, நயந்து பேசுவாங்க, மாட்டிக்கிறாதேன்றார் இந்த பகுதியில். அந்த யாக்கோபு முதல் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சு முடிக்கிறேன். யாக்கோபு முதல் அதிகாரம், ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது, வேறு எங்கேருந்து வராது. நான் அதை வாசிக்கிறேன். யாக்கோபு முதல் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எவ்வளவு நல்லா சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, வேற எங்கேருந்து வராது. ஆதலால் மகனே மகளே, தகப்பனுடைய புத்தியை கேள், தாயுடைய போதத்தை தள்ளாதே, கண்ட பாவிகளோடு சேர்ந்து நடவாதே, அவர்களுடைய உறவு உனக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று பைபிள் எச்சரிக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.